மூமெண்ட்டாக நமக்கு தெரியுது. இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேச இருக்கிறோம். இந்த மாற்றம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெரிய எழுச்சி, அசம்பிளியில் இனி என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பேசுவதற்காக 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ், இருவரையும் வரவேற்றோம். அக்னி சார், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த தேர்தலையும் நிற்காத ஒரு புதிய அரசியல் கட்சி ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவை பெற்ற இடத்துல இன்னைக்கு பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். இது வரைக்கும் 15 சுற்றுகளுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்குது. 23வது சுற்று வரைக்கும் இதே இழுபறி தான் நீடிக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னே எனக்கு தெரியலைங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு வேகமாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் வெற்றி பெறுது அப்படின்னா அதற்கு என்ன காரணிகள் அப்படின்றது ஒரு பெரிய ஆய்வுக்குட்பட்டதா இருக்குது. சரி, இருக்கிற கட்சிகள் என்ன தவறு செஞ்சிருக்கணும்? இப்போ ஆளுங்கட்சி செய்த தவறுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் திட்டங்கள் எல்லா திட்டங்களும் சொல்லி இது பண்ணது. இது திரைப்பட பின்புலத்திலிருந்து அவங்க வந்திருந்தாலும் கூட இதை எப்படி அவங்க இயக்கியிருக்காங்க. சமூக வலைதளங்கள், இந்தியாவிலே சமூக வலைதளங்களில் ஏறத்தாழ 48 கோடி பேர், 146 கோடி பேரில் உலகத்திலே அதிகமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற நாடு இந்தியா. அப்போ அது போன்ற ஒரு புரட்சி, மக்கள் ஆதரவு, திராவிட கட்சிகளின் மீது இருந்த 2006இல் கேப்டன் விஜயகாந்த் மூலம் தமிழ்நாட்டை மாற்ற முடியுமா என்று நினைத்து தோல்வியுற்றவர்கள் 2026இல் இது ஒரு மாற்றமாக அவர்கள் பார்க்கின்றார்கள். நீங்க ஆளுங்கட்சி செய்தது, எதிர்கட்சிக்கு இங்க முக்கியம் இருக்கு இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அதுதான் ஆய்வு பண்ண வேண்டியது. எந்த தேர்தலையும் நிக்கல, முதல் முறையா தேர்தலை நிக்கிறோம். காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்புகிற போது கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா 15 சட்டமன்ற தொகுதி தான் முதல்ல வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு அப்படியே எண்ணிக்கை 50, அப்புறம் அப்படியே 138 இப்படி தான் வந்தாங்க. காங்கிரஸ் மேல இருந்த அதிருப்தியை விடவும் திமுக அதிமுக மேல ஒரு பெரிய அதிருப்தி மக்கள் வச்சிருக்காங்க. 60 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 67 ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு 2027 வரப்போகுது. அப்போ இந்த 60 ஆண்டு கால ஆட்சி இருக்குல்ல, இந்த ஆட்சியில நல்லது செய்திருக்கிறார்கள், நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அதை காட்டிலும் மக்களை இகழ்வாகவும் மற்றவங்களை பணமாக்குற யுக்தியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கூட எல்லாமே வியாபாரமயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஆரோக்கிய சதீஷ், நீங்க எப்படி பாக்கீங்க? இது மகிழ்ச்சியான இடத்துல வார்த்தைகளே வர மாட்டேது. ஓகேங்களா? இது மக்களின் தீர்ப்பு, இது மக்களின் ஆட்சிக்கான ஒரு இதாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது மக்களின், அதாவது இட்ஸ் அகெயின்ஸ்ட் கரப்ஷன், இட்ஸ் அகெயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் ஆட்சின்னு சொல்கிறது, இட்ஸ் அகெயின்ஸ்ட் ரைட் ஆஃப் ஸ்பீச், இட்ஸ் அகெயின்ஸ்ட் ரைட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அப்படிங்கும் போது எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது மக்கள் இதெல்லாம் சந்திச்சு, ஓகேங்களா, வெறுத்து போய், ஓகேங்களா, நம்மளை மீட்க ஒருத்தன் வருவானா மாட்டானா அப்படின்னு நினச்சப்போ தான் தாவேக்காக்கு இது நடந்திருக்கு. ஸோ இது அதிர்ச்சியாகிறதுக்கான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்னால் பார்த்தீங்கன்னா 25, 23 இருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னா இதில் அதிர்ச்சி கொள்ள யாரும் இல்லை. நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? மக்கள் உங்களை புறந்தள்ளி விட்டார்கள். உங்கள் கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் செஞ்ச அயோக்கியத்தனத்தை எல்லாம் கண்டிக்கிறதுக்காக மக்கள் இந்த வாக்களிச்சிருக்காங்க. இது மக்களின் ஆட்சியாக இருக்கும் என்று நான் அப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், அதெல்லாம் இல்லாமல் டைரக்டா டிவிகே சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். ஏடிஎம்கேக்கு ஏன் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலன்னா அவங்க ஏற்கனவே கொடுத்து பார்த்துட்டாங்க, இருந்து பார்த்துட்டாங்க. அவர் 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு, இருந்திருக்காரு. புரிஞ்சுங்களா? இவங்க 5 வருஷம் இருந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? 2 ஆப்ஷனுமே நான் சொல்கிறேன். 2021 கூட தாவேக்கா ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா கூட அந்த ஆப்ஷனில் ஒரு ஸ்பிளிட் இருந்திருக்கலாம்.
புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கும் போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு நம்ம கொடுத்து பார்த்துட்டோம். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த திமுக அரசு என்ன சொல்லுச்சு, வெள்ளை அறிக்கை போட்டு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற சுட்டி காட்டி, புரிஞ்சுங்களா, 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. புரிஞ்சுங்களா? இது எல்லாமே வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து இவ்வளோ கடன், இவ்வளோ வாங்கியிருக்காங்க, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, புரிஞ்சுங்களா, இவ்வளோ இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க, இவ்வளோ. இப்போ வந்து மக்கள் வந்து இப்போ ஒரு டிராஃப்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வருமானம். இந்த வருமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சே ஒரு 100 ரூபாய் வருமானம்னா நான் 50 ரூபாயில் ரோடு போடுவேன். புரிஞ்சுங்களா? என்ன 100 ரூபாய்க்கு ரோடு போட சொல்லிட்டு 50 ரூபா கமிஷனாக வாங்குறாங்க. அந்த கமிஷன் காசை நான் வந்து இதுக்கு உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் அ ஸ்ட்ரக்சர். ப்ளஸ் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் அவர் வந்து எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே எல்லா விதத்துலையும் நம்ம எக்ஸ்போர்ட்டாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் வக்கீல் துறையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசலாம். அது நம்ம இப்போ மைனாரிட்டி சைடு நீங்கள் இஷ்யூஸ் எடுத்தீங்கன்னா அதை பற்றி நான் பேசலாம். எனக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் சைடில் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால் பேச முடியுமா? அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து மக்களை படிச்சிருக்காருங்க. ஒரு விஷயத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் மக்களை படிச்சிருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடித்தனால மட்டுமே நீங்க வந்து ஹீரோ ஆயிட முடியாது. அதாவது நீங்க உச்சத்தை நீங்க தொடும் போது பாத்தீங்கன்னா எதை அவன் ரசிப்பான், எது அவனுக்கு பிடிக்கும், எது அவனுக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையுமே. இப்ப நல்ல நடிகர்னு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடியே இதை பதிவு செஞ்சிருக்கேன். விக்ரம் தான் நல்ல நடிகர், ஓகேங்களா? விஜய் நல்ல நடிகர் கிடையாது. விஜய் வந்து மக்கள் மனசை பிடிச்சாரு. புரிஞ்சா? மக்களுக்கு என்ன வேணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டா சினிமா துறையில. அதே வந்து அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மக்கள் வந்து அகேன்ஸ்டா இருக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? எல்லாம் கரப்ஷன், புரிஞ்சுங்களா? இதை நம்ம ஒழிக்கிறதுக்கு நம்ம வரணும் அப்படின்றதுனால கூட்டணி கட்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் உள்ள கூட்டணி கட்சியை அவர் சேர்க்கவே இல்லை. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு பிரதர் வந்திருக்காரு, புரிஞ்சுங்களா? அவங்க காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடந்துச்சா நாங்க சொன்னோமா இன்னோமான்பாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நடந்துச்சுன்னா அவங்க தரப்புல இருந்தா சொன்னாங்க அதை, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு இது. பட் ஆனா வந்து அமமுகக்கோ, புரிஞ்சுங்களா, அமமுகக்கு தினகரன் தான் வந்து வெளிப்படையா சொன்னாரு we are willing. பட் ஆனா he didn't give a signal to vote. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில கூட வந்து பாத்தீங்கன்னா அதாவது யாருமே சேரலன்னு சொன்னாங்க இந்த கூட்டணியில. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? உண்மை வந்து பாத்தீங்கன்னா விஜய் யாரையுமே சேர்த்துக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் கிருஷ்ணா, நீங்க இந்த நம்பர்ஸ் தாவேக்கா ஸ்ட்ராங்கா திமுக கூட்டணி இருந்த பிறகும் தாவேக்கா இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா திமுக தலைவர் குளத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இட்ஸ் சம்திங் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதாவது வந்து திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் தோற்றது ஒரு சம்திங் வெரி அன்ஃபார்ச்சுனேட், சரிங்களா? அதே மாதிரி இது வந்து நான் ஜென்ரலாக போயிட்டு ஒரு கவர்னன்ஸு இல்லை அலைன்ஸு இந்த விஷயத்துக்குள்ளே நான் இதை எடுத்துகிட்டு போக விரும்பல. இது ஒரு பெரிய ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுமோன்றது என்னோட பார்வை, சரிங்களா? என்னன்னா இது எதனோட வெளிப்பாடுன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணுமோ, இது எந்த ஆங்கிளில் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? இது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், நெகட்டிவாக எடுத்துக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப உற்று நோக்கணுமோ, இது பல ஆங்கிள் இருக்கலாம். இது ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்தில் இல்லை அதான் ஐம் கம்மிங், அதை தான் நான் சொல்ல வரேன். இது பல பேர் பல ஆங்கிளில் வைக்கலாம், சரிங்களா? இப்போ கருத்தாளர்களே ஒருத்தங்க ஒரு கருத்தை வைப்பாங்க, இன்னொருத்தங்க வேற விதமான கருத்தை வைக்கலாம். என்னன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இப்போது பொலிட்டிக்கலாக வர நிறைய விஷயங்கள் வந்து ஏதோ ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஜென்ரலி இட்ஸ் எ ஜென்ரல் ஃபினாமினன், சரிங்களா? இது ஒருவேளை ஏன்னா இப்போ இந்தியாவில் ஜென்ரலாக பார்த்தோன்னா இது அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ், இது ஒரு குளோபலாக கூட நம்ம பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல இப்போ இந்தியாவில் வந்து பொதுவாக பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஒர்க்கிங் யங்ஸ்டர்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம இதே அரங்கத்தில் நிறைய இடங்களில் பேசியிருக்கோம். அவங்களுக்காக பாலிசிஸ்லாம் ஒரு பக்கம் நம்ம பண்ணுறோம். இப்போ கவர்மெண்ட் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸ்கீம்ஸு, பாலிசி இதேமாரி அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த இந்தியாவோட மீடியன் ஏஜ் வந்து அரௌண்ட் 28-29. அவங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒரு பக்கம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோன்ற ஒரு கேள்வி இருக்கான்றது நான் முன்வைக்கிறேன், சரிங்களா? இது அக்ராஸ் பார்ட்டி லைன் தமிழ்நாட்டில் உணரலையா இந்த மாதிரி? இல்லை நான் சொல்ல வந்துடுறேன். இப்போ அதுக்காக எந்த கட்சியுமே யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் கிடையவே கிடையாது. திமுகலையும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எங்கள் கட்சியிலையும் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மற்ற கட்சியிலையும் யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதோட மேக்னிடியூடு எந்த அளவுக்கு சரியாக இருக்கா, இல்லை அதோட மேக்னிடியூடு வந்து
ஆஸ்பிரேஷன்ஸை ஃபில் பண்ணதா அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கணுன்றது இருக்குது. இன்னொரு பக்கம் இதோட ஓட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்க்கும்போது எல்லாமே இப்போ ஏடிஎம்கே அரௌண்டு ஒரு 22% ஆஃப் ஓட்டு, டிஎம்கே சம்வேர் பிட்வீன் ஒரு அரௌண்ட் 30% ஆஃப் ஓட்டு, டிவிக்கு அரௌண்ட் ஒரு 30% ஆஃப் ஓட்டு. சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் உடனே இல்லை இவங்க 21 தான் இவங்க 33 தான் வராதிங்க. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபிகர்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஃபைனலாக வந்த பிறகு தான் இந்த எக்ஸாக்ட் டர்ன் அவுட்டு எக்ஸாக்ட் ஓட் பர்சன்டேஜ் தெரியும். இது அதனால என்ன ஒரு ஃப்ராக்மெண்ட் ஆயிருக்கு ஓட்ஸ். சரிங்களா, இப்போ என்டிகேல இருந்த ஓட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா என்டிகே இதுக்கு முன்னாடி இருந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த ஓட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆயிருக்கு. இதனால என்ன ஆஸ்பிரேஷன்ஸ், இது எதனாலன்றது பொதுவான ஒரு பொதுவாக உற்று நோக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து உடனே என்னன்றதை உடனே கேட்காதீங்க. சரிங்களா, ஏன்னா இது என்னன்றது உடனே சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அவ்வளவுதான். இது வந்து ஒரு நுவான்சஸோட பார்க்கணுன்றதான் நான் சொல்ற பாயிண்ட். இது உடனே பொதுவா இன்னைக்கு இதுதான் காரணம், இது யாருக்கோ ஆதரவாவோ இல்ல யாருக்கோ எதிராகவோ இது ஒண்ணுதான். ராகுல் காந்தி ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிட்டாரா? எது ராகுல் காந்தி ஒருவேளை விஜய் இப்படி ஃபேக்டரா மாறுவாரு, சோ அதனாலதான் ரொம்ப அமைதி காத்தாரா லாஸ்ட் வரைக்கும்? இல்ல சார், அதாவது வந்து நாங்க 2004 இருந்து இந்த கூட்டணியில போயிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள்ல இந்த கூட்டணி ஒன்னா பார்லிமெண்ட்ல நின்று ஃபைட் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் லேட்டஸ்டா வந்த டீலிமிட்டேஷன் பில் வரைக்கும் பார்லிமெண்ட்ல ஒன்னா இந்த கூட்டணி ஃபைட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து நீங்க இது எல்லாத்துக்குமே நீங்க இதை எடுத்துருவது இங்க இன்னொன்று நீங்க இங்க பொதுவாக வைக்கிற அலிகேஷன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி பிரச்சாரத்துக்கு இல்லையான்னு பிரச்சாரத்துக்கு வரலையான்றது அது எல்லாத்துக்குமே பல முறை பதில் சொல்லி ஆயிடுச்சு. சரிங்களா, நான் தான் சொல்றேன்ல, இது நம்ம யோசிக்கிற விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வேற ஏதோ ஒன்று பார்க்கணுமான்றதா என்னோட பார்வையா இருக்கு. நம்ம ஜெனரலா டிஎம்கே தோல்வி அடைஞ்சதுக்கு இப்போ நம்ம மாணிக்கம் தாக்கூர் போட்ட பழைய ட்வீட்டை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் ஃபார்முலா வெற்றி பெற்றது, பீகார் ஃபார்முலா வெற்றி பெறல. ஸோ அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகவே அந்த பிரச்சனை இருந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுதான் நடந்திருக்கு. இல்ல கூட்டணி எல்லாம் நல்லா தான் சார் இருந்திருக்கு. கூட்டணி ஒர்க் பண்றதா இருக்கட்டும், சரி எல்லா இடங்கள்லுமே ஒன்னாலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் தான் சொல்றேன்ல, நம்ம யோசிக்கிற இந்த ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, கன்வென்ஷன், இது என்னோட பார்வை. கன்வென்ஷனலா நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, இப்போ வந்து இந்த ஸ்கீம்ஸ்னாலயா இல்ல இந்த பிரச்சனைனாலயா இதனாலயான்றது மாரி இது சம்திங் வேற ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணுமான்றதுதான் என்னோட பார்வையா இருக்கு இது வரைக்கும். அக்னி சார், நான் உண்மையிலே விஜய் கிருஷ்ணாவை நான் பாராட்டுறேன். கடைசி வரைக்கும் அந்த என்ன பெர்ஸ்பெக்டிவ்னே சொல்லாம விட்டுட்டாரு பாருங்களேன். இல்ல சார், என்னன்னா அது அலசி ஆராய்ந்து நீங்களும் 1000 கேள்வி கேக்குறீங்க. ஆனா சொல்லாமலே ஒரு 7 வருஷத்தை போய் 7 நிமிஷத்தை முடிச்சாரு பாருங்க. அது பல்வேறு வார்த்தைகள், பினாமினா, பிராக்மெண்டேஷன், பலது. என்ன சொல்ல வர்றீங்க? நானே குழம்பி போயிட்டேன். அக்னி சார், ஒரே விஷயம், இதே கோபாலகிருஷ்ணனோ விஜய் கிருஷ்ணனோ அக்னி சாரோ இதே நம்ம நண்பரும் எல்லாரும் தொடர்ந்து ஊடக விவாதங்கள்ல தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, அதனாலதான் உரிமையா சொல்றேன். நீ எதையுமே வந்து வெட்டு 1 துண்டு 2 பேசுறவரு இல்ல சார். இது சம்திங் அன்பிரசிடென்ட். நான் ஃபர்ஸ்ட் அதுதான் நான் சொன்னேன், சம்திங் அன்பிரசிடென்ட். நீங்க வந்து மக்கள் மனநிலையை கணிக்க முடியலன்னா அது எப்படி அன்பிரசிடென்ட் நமக்கு? இல்ல நீங்க நான் இப்போ அதான் சொல்றேன் பாத்தீங்களா, நான் அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டு ஃபிராக்மெண்ட் ஆயிருக்கு. இது இன்னொன்னு நீங்க எந்த லெவல்ல போயிருக்குன்றத பாக்கணும். அது என்ன நான் அக்னிட்ட கேட்டேன். அக்னி சார், என்ன உங்களுக்கு அது சொல்ல முடியுதா? இல்ல அதுதான் நான் அழகா வந்து ஆய்வு பண்ணணும்னு தப்பிச்சிட்டேன். ஆனா விஜய் கிருஷ்ணா ரைட்டா அது பல வார்த்தைகள் கொடுத்து மாட்டிக்கிட்டாப்ல. நீங்க சொல்ல வர்றது என்ன, கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளமா இல்ல போலிங் ஓட்டு பெர்சன்டேஜ் கூடி போச்சா இல்ல இளைஞர்கள் பூரா மாத்திட்டாங்களா? அது எஸ்ஐஆர். அட்லீஸ்ட் நானாவது நான் அப்ஜெக்டிவ் டைப் கொடுக்குறேன், 4 வாய்ப்பு தரேன். கம்ப்யூட்டர்ல வந்து தேர்தல் ஆணையமே சேர்ந்து விஜயை ஜெயிக்க வச்சிருச்சா, அல்லது திமுக அதிமுக கடந்த 60 ஆண்டு காலமா கூட்டணி கட்சிகளை தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாததுனால தேசிய கட்சிகள் 2ம் சேர்ந்து விஜய்க்கு மௌனமா அண்டர் கிரவுண்ட்ல ஆதரவு தெரிவிச்சாங்களா? 2 சேர்ந்து. ஆமா, இப்ப நான் வந்து விஜய் கிருஷ்ணாவுக்கு வந்து அந்த மரம் இருக்குமா? அதான் நான் சொன்ன பார்வையை நீங்க கடைசி வரலாம் புரிஞ்சுக்கல. நீங்க நம்ம எப்பவுமே இந்த கன்வென்ஷனல் விஷயங்கள், கன்வென்ஷனல்ங்கிறது என்ன? ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னா 234 தொகுதிக்கும் போகணும். ஆனா திரு விஜய் 234 தொகுதிக்கும் போகாமலே ஜெயிச்சிட்டாரே அப்படிங்கிற கேள்வி விஜய் கிருஷ்ணாவுக்கு வருதா? எனக்கு வருதுப்பா, நான் அப்படித்தான் பேசுறேன். ஆனா
போகாமலே ஜெயிச்சிட்டாரு, கொள்கைகளை சொல்லாமலே வெற்றி பெற்றுட்டாரு. எப்பா 234 தொகுதிக்கு நான் வர்றனோ இல்லையோ, ஆனா நானே நிக்கிறதா நினைச்சு எனக்கு ஓட்ட குத்தி தள்ளிடணும்பா, மக்கள் செஞ்சிட்டாங்க. ஆனா பெரிய ஒரு கட்சியை ஆட்சி விட்டு இறக்குறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஆனா மிகப்பெரிய இமாலயத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு இறக்கி இருக்கிறாருன்னா இது எப்படிப்பா, இது கண்டுபிடிக்க முடியல. எந்த கன்வென்ஷனல் மெத்தடையும் யூஸ் பண்ண நோ கன்வென்ஷன் மெத்தட். அதாவது ஒரு அரசியல் கட்சினா கட்சி அலுவலகத்தை விட்டு வெளியில போகணும், பிரச்சாரம் பண்ணணும், மக்களை பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு தேர்தல் நேரத்தில் காசை வந்து ஒரு கவர்ல போட்டு கொடுக்கணும். எதுவுமே செய்யாத ஒரு கட்சி, மீண்டும் சொல்றேன், எதுவுமே செய்யாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் முதல் முறையா 2 ஆண்டு காலத்துல ஆட்சியை பிடிக்க போகுதுன்னா என்னையா அந்த கன்வென்ஷன் சொன்னீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பின்பற்றிக்கிறட்டும். உங்களுக்கு தெரியுதா? இப்படிதான் சரி, சரியா? அதாவது பதில் இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா தாவேகா சந்தோஷமா இருந்தா எல்லா கட்சிக்காரங்களும் சந்தோஷமா இருக்காங்க, நாடே சுபிட்சமா இருக்குங்கிறதுக்கு இந்த டிபேட்டே சாட்சி. புரிஞ்சுங்களா? எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவை நேத்து வரைக்கும் எக்ஸிட் போல நீ ஜெயிக்க மாட்டே, உனக்கு 20 சீட்டு தான் 30 சீட்டு தான் போட்டு கொள்ளு எடுத்து விட்டாங்க. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நான் இன்னொன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். CV சண்முகம் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டார் போல இருக்கு. அவர் ராஜ்யசபா ரிசைன் பண்ணோம் அப்படின்னா தாவேகா டெல்லியிலையும் காலை வைக்குது, கும் தாதா. புரிஞ்சுங்களா? டெல்லியில ராஜ்யசபா சீட்டில் தாவேகாக்கு ஃபில் ஆகும். ஸோ ராஜ்யசபாலேருந்து யார் வந்து தாவேகா சார்பாக போக போறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குடி போடுங்க. என்ன நியூஸ் வேணும்ல, ஓகேங்களா? ஆச்சரியக்குடி போட்டுக்கோங்க. இங்கே வந்து மக்கள் வந்து என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நாங்கள் என்ன செய்யணும்னாங்களே, இது அமைதி படத்தில் சத்யராஜ் சொல்லுவார், மணியா நான் ஒன்றுமே பண்ணலையாடா அப்படின்னு. அதே தான் மக்கள் ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நீ ஒன்றுமே பண்ணலையே. புரிஞ்சுங்களா? ஒரே அதாவது 2000 கோடி ரூபா செலவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து போட்டாங்க, அதே இடிச்சிட்டு மேலே ஒரு ஸ்லாபை போடுறாங்க 4000 கோடிக்கு. இதை மக்கள் ஒருத்தரும் தன் வீட்டு வாசலில் பார்க்குறான். புரிஞ்சுங்களா? நான் முன்னாடியே பதிவு பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா 20% மேலே வந்து மெட்ராஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக பவுல் ஆகும்னு சொன்னேன். அப்போ எல்லாருமே சிரிச்சாங்க. இன்னைக்கு 25% எக்ஸ்ட்ராவாக பவுல் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வீட்டு வாசல்ல அந்த பிரச்சனை இருந்துச்சு. இவங்க வந்து அவன் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அந்த அந்த ட்ரைனேஜுக்கு மேலே அவன் வந்து ரெடி பண்ணுறான். புரிஞ்சுங்களா? இவங்க உடச்சு போட்டுட்டு போகிறாங்க. எதை அகலப்படுத்தினாங்க, எப்படி அது தண்ணி வெளியில் போல ஒரு 6 சென்டிமீட்டர் மலைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் மெட்ராஸ் வந்து சிரிச்சிச்சு. புரிஞ்சுங்களா? இதை முன்னாடி செஞ்ச 4 வருஷத்தில் பண்ண EPS ஐயாவும் ஒன்றும் செய்யலை, இன்னைக்கு தோத்து போன முதல்வர் ஐயாவும் ஒன்றுமே செய்யலை. அப்படிங்கிறது தான் இதுக்கோட சாட்சி. புரிஞ்சுங்களா? இதனால் மக்கள் வந்து நேரடியாக பார்க்குறாங்க, நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நீங்கள் எந்த டேக்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், EB எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாம் 4 மடங்கு உயர்ந்துருச்சு. 4 மடங்கு உயர்ந்துச்சு. இன்றைக்கினா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோம்னா ஏசி டபக்குன்னு ஆஃப் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் நம்மளாலே இருக்க முடியல. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம். எல்லாத்தையும் வந்து உயர்த்திட்டாங்க. இவ்வளோ கடன் வாங்கினதுக்கு ஒரு கேள்விக்குறி. இன்ன வரைக்கும் ஏன் இது கடன் வாங்கினா, அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏன் டவுன் ஆச்சு, எதுக்குமே பதில் கிடையாது. ஓகேங்களா? இவங்க எடுத்த எல்லாத்துலேயுமே ஊழல். புரிஞ்சுங்களா? கார்பரேஷனுக்கு போடுறதுல KNR அவர் ஊழல், எல்லாத்துலேயுமே ஊழல். ஒன்றும் இல்லை, இந்த ஊழல் காசுனா மொத்தமாகவே வந்து எடுத்து நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கஜானால போட்டோம்னா தமிழ்நாடு கடனே அடைஞ்சு போயிடும். சரி, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி வந்து திஸ் இஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிட்டாங்க. பீப்புளோட வெறத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 38.5% வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குத்திருக்காங்க. புரிஞ்சு? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஓட்டுக்கு வந்து 2000 10,000 வரைக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த ஓட்டு கொடுத்தது காசை மீறி வந்து மக்கள் இவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னா எவ்வளவு போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த எக்ஸிட் போல் நான் தான் சொன்னேன், கிளாம்பாக்கத்தில் இருந்த கிரௌடே சாட்சி. புரிஞ்சுங்களா? எக்ஸிட் போல் வந்து அன்னைக்கே அதோட சாட்சி. ஓகேங்களா? அதுதான் போல், எக்ஸிட் போல், அதோட சாட்சியே அதுதான். அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லையும் இப்போ திருச்சின்னு எடுத்தீங்கன்னா பல பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சின்ன இடத்துல வந்து மக்கள் எல்லாமே இது 95% பவுலா வேண்டியது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா இது 95% பவுலா இருந்துச்சுன்னா அந்த 10% தாவேகாக்கு வந்திருக்கும். இவங்க வாஷ் அவுட்டே ஆயிருப்பாங்க. இப்ப திருச்சி எடுத்தீங்கன்னா வந்து இது ஏன்னு கேட்டீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க. புரிஞ்சுங்களா? அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழகம் ஃபுல்லா போராடினாங்க.
புரிஞ்சுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசம் ஒரு அட்டென்ஷன் காட்டினது அதுதான் கிளாம்பாக்கம். ஆனா திருச்சியிலேருந்து நான் சொல்றேன், திருச்சியிலேருந்து தெற்க போறதுக்கு குமரிக்கு போறதுக்கு வண்டி கிடைக்காம, ஏன்னா திருச்சியில சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுவான், மத்திய பஸ் ஸ்டாண்ட்ல ஏறுவான், டோல்கேட்ல ஏறுவான், பால்பண்ணையில ஏறுவான், மன்னார்புரத்துல ஏறுவான், இப்ப பவுஞ்சூர்னு ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கான் அதுல ஏறுவான். இந்த மாதிரி பல இடத்துல ஏறுறோமா மக்கள் வந்து ஸ்பேரா இருந்தாங்க. அதனால மற்ற ஏரியால தெரியாம போச்சு. இது 95% போலா இருந்துச்சுன்னா எனக்கு இதுல ஒரு வருத்தம் தான். புரிஞ்சுங்களா? 95% போலா இருக்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 160 சீட்டுக்கு வந்து தாவேகா இருந்துச்சு. அதுல அவங்க வந்து கையை வச்சது வந்து இந்த முன்னாள் அரசு முன்னாள் முதல்வர் வந்து கையை வச்சுட்டாரு. அதை தான் நான் பதிவு செய்றேன். விஜய் கிருஷ்ணா, நீங்க ஏன் ஊழல் அப்படிங்கிறாங்க, சென்னையில பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க, இதெல்லாம் தான் திமுகவுக்கு ஒரு நெகட்டிவா போகும் அப்படிங்கறத ஏன் உணர்ந்துக்கல? இல்ல ஏன் நீங்க அதை உணரல? இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்படி உருவாக்குச்சு அப்படின்னு. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவர் தோழர் பேசும்போது சொன்னார் சென்னையில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சு. முதல்ல இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்னும் சொல்ல போனா அதுல எனக்கு வேற இல்ல, புரிதல் அவர் சொன்னதுக்கான மறுப்பை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஆக்சுவல் பர்சன்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா போன தேர்தலில் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் அப்சல்யூட் ஓட்டர்ஸோட இன்க்ரீஸ் வந்து 6.6%. இந்த வாட்டி அது கிட்டத்தட்ட வெறும் 5% மட்டும்தான். இது ஜென்ரலா நடக்கிற இது இந்த ஜென்ரலான ஒரு 20 லட்சத்தி கிட்டத்தட்ட ஒரு 23-24 லட்சம் வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க. இது ஜென்ரலா நடக்கிறது தான். இன்னும் சொல்ல போனா போன தேர்தலில் வந்து அது ஒரு 27 லட்சம், இந்த வாட்டி 24 லட்சமா இருக்கு. உடனே நீங்க அதை வந்து இது எஸ்ஐஆர்னால ஓட் சைஸ டோட்டல் எலக்ட்ரேட் சைஸ கம்மி பண்ணதுனால உடனே அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் ஃபேக்சுவல். நான் என்னன்னா, இப்போ திமுக இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கு, மழைநீருக்கு இவ்வளவு செலவு பண்ணாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் பார்த்ததுனால தான் இந்த ஓட்டு சென்னையில இவ்வளவு இல்ல, நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்க அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி நீங்க இதெல்லாம் வந்து இன்னைக்கு நீங்க வந்த பிறகு ஒரு விஷயங்களை நீங்க பேசிக்கிறீங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா என் பாயிண்ட்ல நான் நிக்கிறேன். சரிங்களா? நீங்க சொல்ற இந்த ஃபேக்டர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது சம்திங் வேற, அவ்வளவுதான். நீங்க சொல்ற இந்த ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க அதுக்கு நீங்க உங்க சைடுல இருந்து அதுக்கான ரீசன்ஸ் வைக்கிறீங்க. இப்போ ஒரு லேடிட்ட கேட்டாச்சுன்னா எங்க பார்த்தாலும் கற்பழிப்பா இருக்கு, சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்கும் கற்பழிக்கிறாங்க, இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ். இதுக்கு நீங்க ஏதோ மேஜிக்கல் நடந்துச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இஸ் சம்திங் வெரி சீரியஸ். சரிங்களா? ஆனா என்னன்னா நான் சொல்றது எவிடென்ஷியலா ரிப்போர்ட்டடா சொல்றேன். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிறதா இருக்கட்டும் சரி, எஃப்ஐஆர் போடுறதா இருக்கட்டும் சரி, இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிரைம் அகெயின்ஸ்ட் விமனுக்கு ரொம்ப சீரியஸான ஆக்ஷன்ஸை கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க. இது ஃபேக்சுவலாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி கிரைம்ஸாக இருக்கட்டும் சரி, ஆர்கனைஸ்டு கிரைம்ஸாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் நீங்கள் சொல்கிற கிளைம்ஸுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த கடந்த 5 வருஷத்தில் கவர்மெண்ட் வந்து ஏதோ அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்திருக்காங்க. அது ஃபேக்சுவலாகவும் நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். கவர்மெண்ட் இந்த ஆக்ஷன்ஸை எடுத்திருக்கோன்றதை ஃபேக்சுவலாகவும் கவர்மெண்டால சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆணவ கொலைகள் நடக்குது. இல்லை, அதாவது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய சோஷியல் சேஞ்ச் வேணும் சார். ஆணவ கொலைகள்ன்றது வந்து சம்திங் இன்ஹியூமன். சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய சோஷியல் சேஞ்ச் வேணும். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களையும் நடந்து இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு மனித செயலை, ஒரு மனித தன்மையற்ற செயல் ஆணவ கொலை. சரிங்களா? ஆனா வந்து கவர்மெண்ட் வந்து இந்த எல்லா விஷயத்துக்குமே இங்க இருந்த கவர்மெண்ட் கடந்த 5 ஆண்டுகள்ல சொல்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே அப்புறம் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னொன்று நீங்க பெரிய மேக்ரோ பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப பெருசா ஒரு சோஷியல் சேஞ்சஸ் வருது பாத்தீங்களா? அதாவது வந்து நீங்க வந்து 0 to 100 to 0, 100 கிரைம்ஸ் 0 கிரைம்ஸா எடுத்துட்டு போறணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சோஷியல் சேஞ்ச் வேணும். நீங்க போன கவர்மெண்ட்ல இருந்து இது இருந்தவங்க பாத்தீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபேக்சுவலா நம்பர்ஸ் படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதனால நம்பர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதை நம்ம பல இடங்கள் நம்ம பேசியிருக்கோம். நான் சொல்றது என்னன்னா, இந்த கரப்ஷன்ன்ற சார்ஜஸ்லாம் எல்லா இடத்துலையுமே ஒரு ஆப்போசிஷன் ஒரு ரூலிங் இருக்குன்னா ஆப்போசிஷன் எல்லாமே வைப்பாங்க. சரிங்களா? எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே நீங்க வச்சுட்டே இருந்தா ஒரு ஆப்போசிஷன் வந்து ஒரு கரப்ஷன் சார்ஜஸ்ன்றதை நார்மலா வச்சுட்டே இருப்பாங்க. என்னன்னா நீங்க இதெல்லாம் தாண்டி சம்திங் வேற ஏதோ ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். இதை தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி நீங்க ஒரு இன்னொரு டிசைசிவான ஒரு கன்க்ளூஷனுக்கும் நம்ம எல்லாம் வந்துட முடியுமான்றது இருக்கு. ஏன்னா இந்த ஓட்டு ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க அதை ஏஜ் வைஸா பார்க்கணும், அதுக்கப்புறம் ஜெண்டர் வைஸா பார்க்கணும், ரீஜன் வைஸா பார்க்கணும்,
அதுக்கப்புறம் கிளாஸ் வைஸாக பார்க்கணும். இந்த மாதிரி பல வைஸாக நீங்கள் பார்க்கும்போது தான் இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன நம்ம பண்ண முடியும். ஒரு தேர்தல் முடிவுகள்ன்றது நீங்கள் நம்ம சொல்லிடலாம் சிம்பிளாக 234 தொகுதி இதுதான் வந்து தீர்ப்பு, இதுதான் வந்து நடந்திருக்கு, இதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கான காரணிகள் இருக்குல்ல, ஏன்னா மனிதனா இருக்கட்டும் சரி, சமுதாயமா இருக்கட்டும் சரி, எவ்வளவு நாள்ல கண்டுபிடிப்பாங்க சார்? என்னங்க சார்? இது எதனால எவ்வளவு நாள்ல கண்டுபிடிப்பாங்க? எவ்வளவு நாள் அனலிஸ்ட்லாம் இருக்காங்க, ரிசல்ட்ஸ் வரட்டும். ஃபர்ஸ்ட் இன்னும் டோட்டல் நம்பர்ஸே இன்னும் டிக்ளேர் ஆகல. ஐ மீன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, பல ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லா கான்ஸ்டியூன்சிஸ்லயும் வந்து ரிசல்ட் டிக்ளேர் ஆகணும். டிக்ளேர் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் போஸ்ட் ரிசல்ட் சினாரியோஸ் என்ன நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த போஸ்ட் ரிசல்ட் சினாரியோஸ்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆன் டைம் எவ்ரி திங் வில் பி ஆன் வே. ஓகே. 2026 மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதில் திடீரென்று தமிழக வெற்றி கழகத்திற்கான இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பராக இருந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆய்வெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த நம்பர்ஸ் கொடுத்து ஒரு பெரிய அனலைசேஷன் நமக்கு தேவை இருக்கு. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? சம்திங் ஐ அம் ஃபர்ம் வித் திஸ் பாயிண்ட். அது ஒரு பெரிய நிறைய ஆய்வுகள், அது என்னன்றது பார்க்க வேண்டியது. தொடர்ந்து பேசுவோம். இந்த உரையாடல் அப்படிங்கிறது இன்னும் நம்ம நிறைய தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது இருக்கிறது. இன்னும் நமக்கான ஃபுல் நம்பர்ஸ் வரல. தற்போது நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 54 இடங்களிலும், திமுக கூட்டணி 72 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கு. நம்ம தொடர்ந்து இது சம்பந்தமான விவாதங்கள்ல நம்ம பங்கு